அண்ணே, குழந்தை பாக்கியம் எப்போன்னு கேட்குறீங்க? அப்படி கேளுங்க. இந்த மாரி கேட்டீங்கன்னா தான், கேள்வி அப்படி இம்மீடியட்டா பிக் பண்ணலாமான்னு இருக்கும். லாவண்யா, ஆம் எங்க பொறந்தீங்கன்னு ஞாபகம் குடுக்கல? சரி இருங்க. நான் மொத டீட்டெயில் போட்டுக்கிறேன். 2/6/1994. நீங்களே கும்பம், பூரட்டாதி அப்புறம் எப்படிம்மா நல்லது நடக்கும்? சரி எங்க பிறந்திருக்கீங்க? ஒரு எவரேஜா மலேசியான்னு போட்டுக்கவா? கேல்ன்னு போட்டுக்கவா? 3:58 பிஎம். லாவண்யா, மறுபடியும் குடுங்க. நீங்க பிறந்த இடத்த மிஸ் பண்ணிட்டீங்க. குழந்தைன்னு கேட்டனால என்னால அத தாண்டி போக முடியல. லாவண்யா கிளாங்ல பிறந்திருக்கிறாங்க. கிளாங், கிளாங். குழந்தை பாக்கியம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் அப்படியே என்னங்க கண்ணு கலங்குதா? வாஷ்ரூம் போய் கண்ணாடியில உங்க மூஞ்ச பார்த்தோனே கலங்கணும். இல்லன்னா கும்பராசி பூரட்டாதியே இல்லன்றுவேன். சரி, இந்த அமைப்புகள்ல நீங்க கன்னி லக்னம்ங்க. கன்னி லக்னம் 28 டிகிரி. ஓகே. குரு இங்க எந்த அமைப்புகள்ல இருக்காரு? குரு இங்க ராகுவோட சேர்ந்த மாதிரி தெரியிறாரு. ஆனா சேரல. ஓகே. 5ஆம் இடத்துல இங்கேயே 7ஆம் இடம் ஒரு அமைப்புல இருக்கு. 8ஆம் இடத்துல செவ்வாய் அருமையாக குருவோட அமைப்புகள்ல இருக்காரு. சரி. சுக்கிரன் இப்ப என்ன தசை நடக்குது? 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசை நடக்குது. புதன் தசையில செவ்வாய். அடுத்த வருஷம் 2025 அக்டோபர் வரைக்கும் நல்ல பதில் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? 2025 அக்டோபர். அதாவது அடுத்த வருஷம் உங்களோட 7.5 சனி முடிஞ்ச அக்டோபர்மா, குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அருமையான குழந்தை அமைப்புகள கண்டிப்பா குடுத்துருவாரு. புதன் தசை ராகு புத்தியில உங்களுக்கு குழந்தையோட அமைப்பு கண்டிப்பா இருந்தே ஆகணும். எப்படிங்க வரும்? குரு இங்க இந்த இடத்துலங்க காரக அமைப்புகள சில நேரத்துல இந்த ஒரு ராகு தான் குடுக்கணும். ராகு செவ்வாயோட பார்வையில இருக்காரே ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் கூட, அவர் இருக்கிறது சுபருடைய வீடுல. இந்த இடத்துல குழந்தை அமைப்புகளுக்கு தடை ஏதும் இருக்காங்க அப்படின்னாக்கா 100% 5ஆம் இடம் எந்த ஒரு அமைப்பும் இல்ல. சனி 6ல மறைஞ்சிருக்கிறது தாமதம் தான். உங்களுக்கு அதாவது 5ஆம் அதிபதியாகி கன்னி லக்னத்துக்கு சனி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்றது ஒரு மாதிரியான தாமத அமைப்பு தானே தவிர பயப்பட வேண்டிய அமைப்பு இல்ல. லக்னாதிபதியும் சுக்கிரனும் குருவின் பார்வையில இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆகாத செவ்வாயும்னு சொல்லிடலாம். குரு சனிய கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரியும் செவ்வாய 1 டிகிரியும் கேதுவ கொஞ்சம் தள்ளி பார்க்கிறாரு. புதனையும் சுக்கிரனையும் பார்க்கக்கூடிய யோக ஜாதகம் தானம்மா. சந்திரன் இயல்பாகவே குருவோட வீட்லயும், சூரியன் இயல்பாகவே இவரு சுக்கிரனோட வீட்லயும் இருக்கக்கூடிய அருமையான ஜாதகம். தனி இவரு சந்திரன் லக்னத்த பார்க்கிறது ஒரு பலம் அப்படின்னு சொல்லிடலாம். குழந்தை அமைப்பு 2025 10ஆம் மாசங்க. 2026 அதாவது இப்போ உங்களுக்கு 94னா 30 வயசு. 32 வயசுல கையில குழந்தை இருக்கக்கூடிய அருமையான அமைப்புங்க. கண்டிப்பான குழந்தை பாக்கியம் உண்டு லாவண்யா. இதுக்கு தான் நான் நிறுத்தி நிப்பாட்டி எடுத்தேன். சரிங்களா? இந்த மாரி கேள்வி கேளுங்க. கண்டிப்பா நிறுத்தி நிப்பாட்டி கொஞ்சம் டைம் எடுத்தே பதில் சொல்லுவேன்.